கேமரா பார்த்து பேசுகிறதுக்கு செம்ம ஆக்வர்டாக இருக்குது. ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை ஆக்சுவலாக. நான் இது வரைக்கும் யூடியூப்பில் ஒரு மேட்ருக்குள்ளே நான் வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை நேம் இஸ் ஹரிஹரன். லைக் நான் வந்து ஐம் யூஜி கிராஜுவேட் இன் பயோடெக்னாலஜி. இப்போ வந்து பிஜி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். ஆக்சுவலாக எதுக்கு இந்த சேனல் ஆரம்பிக்கிறேன்னா, ஒரு ஸ்டேட்டில் இருக்க ஒரு பையன் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் பிஜி படிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த லைக் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதோ இல்லை புது புது பீப்புளை பார்க்கும்போது ஒரு குட்டி லோன்லினஸ். ஏன்னா நம்ம வந்து நான் இப்போ என்னோடய ஏஜ் வந்து 21. ஸோ அந்த 21 இயர்ஸ் வந்து லைக் ஒரே இடத்துல இருந்து பேரண்ட்ஸோட இல்லை 10-15 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸோட அந்த செட் ஆஃப் பீப்புளோட இருந்துட்டு இன்னொரு செட் ஆஃப் பீப்புளோட வரும்போது ஒரு சின்ன ஸ்பார்க் ஆஃப் லோன்லினஸ் ட்ரிகர் ஆகும். அப்போது என்னென்னமோ செய்வேன், லைக் பாட்டு கேட்குறது, டான்ஸ் ஆடுறது, படம் பார்க்குறதுன்ட்டு. பட் அதுவுமே நான் ஏதோ புஷ் ஃபார்வர்ட் பண்ணேன். எங்கே போனாலும் திருப்பி அதே ஒரு இடத்துல ஸ்டாக்னேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு பிடிச்சது பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து லைக் இப்போது புதுசாக ஏதாவது ஒரு பண்ண போனாலே ஐயோ நான் வரலடா சாமி ஆள விடுங்க அப்படின்றாங்க. ஆனால் ஏதாவது தனியாக பாட்டு கற்றுக்கணும், டான்ஸ் கற்றுக்கணும், பெருசாக இந்த இடத்துல நான் எக்ஸ்போஸ் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஆனால் நான் பாட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பாட்டு போடுறது எனக்கு இருக்க பெரிய பிரச்சனைனா கன்சிஸ்டன்சி. இப்போ போடுற இந்த வீடியோ வருமானு கூட எனக்கு ஐடியா இல்லை. ஒரு ஆர்வத்தில் எடுத்து வச்சுட்டு போடுவோமா, நம்ம போட்டால் யார் பார்க்க போகிறா, யார் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. புதுசாக சும்மா நம்ம தான் புதுசாக டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே சமயம் ப்ரொடக்டிவாக என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தா நிறைய இருக்குது. ஆனால் மண்டை பிரிஞ்சு ஃபஸ்ட்டே டைம் கூட கண்ணு வழியே வெளில வந்து அந்த அளவுக்கு இவ்வளோ கொடூரமாக இல்லை, ஆனால் காண்டாக இருக்குது. சிம்பிளாக சொன்னால் ஆனால் காண்டாக இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்சதை ஏதாவது ஒரு இடத்துல டாக்குமெண்ட் பண்ணலாம். அது ஆப்வியஸாக எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சதை டாக்குமெண்ட் பண்ணுற இடமா யூடியூப்பை தான் பார்க்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி கேமரா முன்னாடி ஃபஸ்ட்டு பேசுறது அவ்வளோ வியர்டாக இருக்குது. யாரை ஒருத்தரும் இல்லாமல் தனியாக பேச விட்றீங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இது செம்ம வீடாக இருக்குது. ஜஸ்ட் ஐம் நாட் லைக் ஐம் நியூ டு திஸ் பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி. ஸோ எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நான் டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணலாம். இப்போ வந்து புதுசான்னு சொல்ல முடியாது. பாஸ்ட் 2 இயர்ஸாக நான் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணல. பட் ஆனால் அதை பற்றி கற்றுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் கற்றுக்க ட்ரை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எடிட்டிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபி எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா லிட்டரலாக நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் வீட்டுக்கிட்ட ஒரு பையன் டிஎஸ் எல்லாம் வச்சுக்கிட்டேன். ஸோ நான் அவன்கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து ஒரு ஃபோட்டோகிராஃபி பேஜ் ஆரம்பித்து நான் ஒரு சைடில் ஃபோனில் எடுத்துகிட்ருப்பேன், அவன் ஒரு சைடில் கேமராவில் எடுத்துகிட்ருப்பான். மாறி எடுத்துகிட்ருப்போம். இப்போ அவன் வெளிநாட்டில் இருக்கான். ஆக்சுவலாக அவனோட MBBS பண்ணுறான். ஸோ மாறி எடுத்துகிட்டு இருப்போம். அது குட்டிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய கேப். இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு எனக்குன்னு ஒரு பேச்சே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பேச்சு காண்ற மாதிரி சரியான பெரிய கேப். அதுக்கப்புறம் கரெக்டாக காலேஜோட செகண்ட் இயர் இங்கே கட் பண்ணால் 10ஆம் கட் பண்ணால் காலேஜோட செகண்ட் இயருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய கேப்பு வந்து அந்த இடத்துல போய் தான் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்ச ஒர்க் லைக் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவாங்க. அவங்களும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க கூட போய் மிங்கிலாய் அதுக்குள்ளே இருக்கிறது தான் கற்றுக்க ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக லிட்டரலாக மேஜிக் மாதிரி இருந்துச்சு. எடிட் பண்ணுறோம் பாரு அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா பெரிய ட்ராமா அது. இப்போ வந்து நான் எடிட் பண்ண வைக்கும்போது பாருன்ற மாதிரி ஒன்றுமே புரியல. இதை தொட்டால் அது ஆயிடுது, அந்த தொட்டால் இது ஆயிடுது. இல்லைன்னா என்னோட கம்ப்யூட்டர் இருக்கு லிட்டரலாக அப்படியே வெடிச்சுக்கும். நான் யூஸ் பண்ணுறது லெனோவோட ஐடியா பேட். நார்மலான ஒரு ஈஸி. பட் இருந்தாலும் லைக் ரொம்ப புஷ் பண்ணி ப்ரெஷரைஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கலாம். அது நல்லது கிடையாது தான், பட் ஈவனும் பண்ண வைக்கலாம். ஸோ அதில் எடிட் அப்படின்றத வந்து பார்த்தா ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. இட்ஸ் நாட் லைக் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணலாம், இன்ஸ்பயர்டு அப்படி. ஆக்சுவலாக இன்ஸ்பயர்டுன்னு சொல்லலாம். ஐ வாண்ட் டு பி லைக் தட் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சீரியஸாலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு மணிரத்னம் ஆக்சுவலாக பிடிக்கும். நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்குமா இல்லையா, இட்ஸ் அப் டு தேர் ஓன் ஒப்பீனியன். ஆனால் ஆக்சுவலாக என் வயசு பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு படம், ஓ காதல் கண்மணி. ஸோ லிட்டரலாக அந்த படத்துக்கு நான் ஃபேன். ஏஆர் ரஹ்மானுக்கு ஆக்சுவலாக நான் ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ப்பா. அதில் நல்லா வச்சுப்பேன். அதையும் தான் நான் பழைய படிக்கிறேன். ஸோ நான் அந்த படத்துக்கு நான் செம்ம கிரேஸ். அந்த படத்தில் எஸ்பெஷலாக ஒரு ஷாட் இருக்கும். யாருன்னா பிசி ஸ்ரீராம். ஆக்சுவலாக வந்து
பிசி ஸ்ரீராமோட ஒரு ஷாட் இருக்கும். அவர் தான் டிஓபி அந்த மூவிக்கு. லிட்டரலாக இத்தனோண்டு ஒரு இடம் இருக்கும். லைக் நம்ம பிரகாஷ் ராஜ் சாரும் அவங்களோட பேரும் ஒரு இந்த குட்டியாக கதவு பின்னாடி பேசுகிற ஒரு லைக் ஒரு கம்போசிஷன் நடக்கும். ஸோ அந்த ஒரு கம்போசிஷனை இத்தனோண்டு பிளாட்ஃபார்மில் சொல்லுவாங்க. இத்தனோண்டு தான் இருக்கும் அந்த ஸ்க்ரீன், இத்தனோண்டு அந்த ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேம்குள்ளே ஸ்டோரி சொல்லுவாங்க. லிட்ரலாக லைக் என்னோடய ஃப்ரெண்ட் அவங்களாம் எடிட் பண்ணும்போது லைக் இன்ஸ்டாகிராம் ஆப்வியஸாக ஃபோனோட ஃப்ரேம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, 16:9. அதில் வந்து ஸ்டோரி சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் 30 செகண்ட்ஸ் 45 செகண்ட்ஸில். அப்படி இருக்கும்போது லைக் இட் டசன்ட் மேட்டர், இந்த டைம் தான் மேட்டர் இல்லை வந்து சைஸ் தான் மேட்டர். ஸ்டோரி சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா க்ரியேட்டிவாக யோசிக்க முடியுன்றது எனக்கு இந்த மாதிரி 2 பீப்புளாக தான் தெரிஞ்சிருந்துச்சு. அது அந்த கணபதி சார் அந்த கான்வோவாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம் ரீலாக இருக்கட்டும். லைக் இட்ஸ் நாட் அபவுட் தி டைம் ஆர் தி சைஸ், இட்ஸ் அபவுட் தி ஹவு த பர்சன், ஹவ் யூ வாண்ட் டு கன்வே தி ஸ்டோரி அண்ட் வேர் யூ வாண்ட் டு கன்வே தி ஸ்டோரி. அதுவும் ரொம்ப முக்கியம். அண்ட் whom you want to convey the story, யாருக்கு நம்ம இந்த ஸ்டோரியை கன்வே பண்ண ட்ரை பண்ணுறோம். அது இல்லாமல் எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கற்றுக்கிற ஐடியா இருக்குது. ஸோ அந்த கற்றுக்கிற ஐடியாவோட இந்த சேனலில் மேபி நான் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி லைக் ஃபோட்டோகிராஃபியில் நான் கற்றுக்கிறதோ அதுதான் தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் போஸ்ட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா தப்பாக இருந்தால் மட்டும்தான் கரெக்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இஃப் இட் இஸ் எனி ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா லைக் நான் என்னோடய இன்ஸ்டாலேயோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் எனக்கு கன்வே பண்ணிவிடுங்க, லைக் கமெண்ட்ஸ்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராமில் டிஎம்ஸ்லேயோ. ஸோ அந்த இல்லை மெயில் ஐடி எந்த எங்கேயாவது இருந்துச்சு அதை மெயில் பண்ணியோ எப்படியாவது வந்து லைக் இது தம்பி இது வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஸோ இது வந்து தப்பு, இந்த மாடலில் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணலாம், ஸோ இப்படி பண்ணாலும் அதுக்கு ரிசல்ட்ஸ் வரும். இல்லை எனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி பார்த்தேன் பேர் நாள் கூட எனக்கு தெரியல, ஆனால் இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, எதுனா அதோட லைக் ட்யூட்டோரியலோ இல்லை உங்களோட லைக் டெக்ஸ்ட்டில் அது எப்படியாவது எனக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் கற்றுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதை ரேண்டம் ஷிட்ஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஆனால் அதுக்குன்னு தப்பாக இருக்காது. ரேண்டம் ஷிட்ஸ் மீன்ஸ் எனக்கு வந்து கேம் ஆடணும் பிடிக்கும். ஆக்சுவலாக நான் நாட் லைக் பப்ஜி ஒரு வேலோரண்ட், எனக்கு வந்து ஸ்டோரி லைன் கேம் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி லைக் அசாசின் கிரீட் அந்த ஜானர் ரொம்ப 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 பிடிக்கும். அந்த யூபி சாஃப்ட்வேர் அந்த பர்டிகுலரான அந்த ஐபியோட கேம் வந்து எல்லா கேமும் நான் ஆடுறது. ஐ ஸ்டார்டட் வித் அசாசின் கிரீட், அதில் ஆரம்பித்து பிரதர்ஹுட், பிளாக் ஃப்ளாகு, இப்போ ரீசெண்டாக மிராஜ். ஸோ மேபி கேம் பிளேஸ் கூட நான் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அது எல்லாமே உங்களோட லைக் ஓடபோது இந்த இதில் வியூ ஜாஸ்தி போடலாம், அதில் வியூ ஜாஸ்தி போடலாம் அப்படின்னு நான் பார்க்க முடியாது. எனக்கு வந்து லைக் கேம் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக என்னோட ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டு தான் அது ஆடும்போது ஒய் நாட் நான் உங்களோட ஷேர் பண்ணல. லைக் இது மாதிரி ஏதாவது லெவல்ஸ் முடிக்கிறோம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் சீரியஸாக பேசிட்டு இது ஒரு ஜானர். இந்த சேனல் மேபி இது வந்து ஒரு ஃபன்னு நீங்கள் வச்சுக்கலாம். இது ஃபோட்டோகிராஃபி பேசுகிறதுக்கோ இல்லை பயோடெக்னாலஜி பயாலஜி பற்றி பேசுகிறதுக்கோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இது வந்து ஹரிஹரன்ற ஒரு பர்சனோட டாக்குமெண்ட்ரி. அதில் வந்து இவனுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், அதில் இவன் என்னென்னலாம் பண்ணுவான், அதில் பண்ணதில் உங்களோட ஒப்பீனியன்ஸோ உங்களோட ஐடியாஸோ அது எனக்கு யூஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால தான் இது ஒரு உங்களோட பிளேஸ்க்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதை திறந்து பார்த்தா ஜிம். ஐ ஒன்ட் சே லைக் ஐ எம் அ ஜிம் ஃப்ரீக், பட் ஹெல்த்தியாக இருக்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தான். எனக்கு ஜிம்மு பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா கிளம்பி இந்த காலேஜ் வந்து பிறகு ஜிம்மை பார்த்தா அப்பா நான் ஜிம் நல்லா எனக்கு என்ன சொல்லி என் ஏரியா ஜிம்லேயே இருந்திருக்கு. இவ்வளோ பெரிய ஜிம்மை பார்த்துட்டு எனக்கு ஷாக்குக்கு மேலே ஷாக்காக இருந்தது. ஸோ அதில் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த ஒர்க் அவுட்ஸை வந்து டே பை டே நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல டாக்குமெண்ட் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணுறேன் இந்த பிளாட்ஃபார்மில். இப்போ நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டேன்னா இப்போது அதே மாதிரி திருப்பி நான் ஒர்க் அவுட் ஷெடியூலோ இல்லை அதை பற்றின ஷார்ட்ஸோ இல்லை ஏதாவது வீடியோஸோ ஏதாவது நான் அன்றைக்கி ஏதாவது ஃபன்னாக போச்சுன்னா இல்லை நான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணேன், என்ன ஒர்க் அவுட் பண்ணேன், இல்லை ஏதாவது உங்களுக்கு தப்பு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த இது நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னா திருப்பி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இது ஏன் வரலன்ற ஒரு கொஷின் யாராவது ஒருத்தர் ரைஸ் பண்ணலாம். அந்த ஒரு பர்சன் வந்து என்ன ஆச்சு ப்ரோ, என்ன ஆச்சு தம்பி, நெக்ஸ்ட் வீடியோ என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் யாராவது கேள்வி கேட்டப்ப அது எனக்கு ஒரு ரிமைண்டராக இருக்கும். ஸோ அதனால மட்டும்தான் இந்த இடத்துல நான் டாக்குமெண்ட் பண்ணுறேன்.
யாராவது ஒருத்தர் என்னை கரெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நான் பண்ணுறதை யாராவது பார்த்து அவங்க என்ன சொல்லுங்கள் ரெசிப்ரோகேட் பண்ணி அதை ட்ரை பண்ணி மேபி அவங்களுக்கு ஒர்க்கு கூட ஆகலாம். எனக்கு ஒர்க் ஆகாத விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு ஒர்க் ஆகலாம். அது நான் கரெக்டாக என்னோட இடத்துல லேர்னும் பண்ணிக்கணும், டீச்சும் பண்ணிக்கணும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்காக இந்த பிளாட்ஃபார்மில் நான் டாக்குமெண்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது பெரிய வீடியோவாக இருக்காது. லைக் இது வந்து ஒரு இன்ட்ரோ ஆர் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ. ஸோ அப்கமிங்கில் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் மெயினாக 2 பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒன் இட்ஸ் லைக் எடிட்டில் என்னென்னா புதுசாக நான் கற்றுக்கிறனோ இல்லை என்னென்னா நல்லா போகுது அது நான் ட்ரை பண்ணி பார்க்குறது எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். லைக் ஒரு லென்த்தி வீடியோ லைக் யூடியூப் இட்ஸ் லைக் ஒரு ஷார்ட்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா நான் கீழே எங்கேயாவது நான் பின் பண்ணி வைக்க பார்க்குறேன். நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் வைக்க பார்க்குறேன். ஸோ பின் பண்ணுறேன். எனக்கு உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா ஐ வில் ஃபீல் ஸோ பெட்டர். லைக் என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் எல்லாமே நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியா நான் கீழே பின் பண்ணி வைக்க பார்க்குறேன். ஸோ மேபி நீங்கள் நான் ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த கண்டென்ட் மாதிரி நான் போடுறது லைக் நெக்ஸ்ட் கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது, என்டர்டைனிங்காக இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை காட்டுங்க. இல்லை வேறு ஏதாவது நான் புதுசாக ட்ரை பண்ணலாம், இந்த ஜானர் ட்ரை பண்ணுங்க, இது புதுசாக இருக்குது இதை கற்றுக்க பாருங்கள், இல்லை உங்களுக்கு இது வருமா, இல்லை இதை கற்றுக்கிற எதுவுமே வந்து இது மாதிரி என்னோட இருக்குன்றதெல்லாம் உங்களோட ஒப்பீனியன்ஸ் அந்த எல்லாமே இங்கே கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கைஸ் வணக்கம், அப்புறம் பை, தயவுசெய்து கலாச்சாராதீங்கண்ணா, எதாக இருந்தாலும் ஃபோனில் பேசிக்கலாம், ஓகேடா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண பாருங்கடாலே நான் நண்பா. தயவுசெய்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து கலாய்ப்பீங்க, எனக்கு கன்ஃபார்மாக கலாய்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இது வந்து ஏதோ ஒரு பண்ணுறேன் மச்சா, நீங்களா இருந்தாலும் நான் கலை வந்து இந்த மாதிரி உட்காந்துருக்கேன், நீ இருந்தாலும் நான் ஏன்டா இப்படி உட்காந்துருப்பேன், எல்லாரும் கலை நீங்கள் வாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து ஜாலியாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் என்டர்டைனிங்காக எங்கேஜிங்காக கண்டென்ட் கூட நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ்.